நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடும் போராட்டக்காரர்களையும் ஏகனாபுரம் கிராம மக்களையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இதற்கு அனுமதி கோரியும் பாதுகாப்பு கேட்டும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில பொருளாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் மனு அளித்திருந்தனர். பொங்கல் பண்டிகை விடுமுறையை காரணம் காட்டி அனுமதி கொடுக்காமல் காவல்துறை தரப்பில் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனுமதி கூறப்பட்ட தேதிக்கு சொற்ப நாட்களே உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை தவினர் செய்ய தொடங்கிவிட்டனர். முதல் கட்டமாக ஏகனாபுரம் கிராமம் அருகே காலி மைதானத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடத்தை சமன்படுத்தி தற்போது முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இவ்விடத்தினை ஆய்வு செய்ததோடு அங்கிருந்து இத்திட்டத்தினால் பாதிப்படையக்கூடிய கிராமங்களுக்கு நேரில் சென்று நீர்நிலைகளை நேரில் பார்வையிட்டு குறிப்பெடுத்துக் கொண்டார். தாவேக கட்சி ஆரம்பித்து முதல் போராட்ட களம் என்பதாலும் விஜயின் முதல் போராட்ட களம் என்பதாலும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் முன்னெடுத்த காலை பின் வைக்கக்கூடாது என எண்ணி பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டால் பரந்தூருக்கு அருகாமையில் உள்ள வீனஸ் தனியார் திருமண மண்டபத்தில் போராட்டக்காரர்கள் மற்றும் கிராமத்தினரை விஜய் சந்திக்கும் வகையிலும் ரகசிய மூவில் தாவேக கட்சியினர் ஈடுபட்டு இருப்பதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பாளர்களை வரும் 20ஆம் தேதி சந்தித்திட காவல்துறை தரப்பில் அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு விஜய் பிரபலமான நடிகராக இருப்பதன் காரணமாகவும் கட்சியினர் அதிக அளவில் வருகை தருவர் என எதிர்பார்க்கப்படுவதாலும் காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கலாம் என ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பரந்தூர் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்க காவல்துறை பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் மக்களை விஜய் சந்திக்க வேண்டும். பரந்தூர் ஏகனாபுரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட வாகனங்களில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில்தான் கூட்டம் வர வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதிக கூட்டத்தை கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்றும் பொதுமக்களை விஜய் சந்திக்க காவல்துறை 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ள தெரிவித்துள்ளது. விரைவிலேயே எந்த இடத்தில் விஜய் மக்களை சந்திக்க உள்ளார் என்பது குறித்து முடிவு எடுக்கப்படவும் உள்ளது. இதற்கிடையே விமான நிலைய திட்ட எதிர்ப்பாளர்களை சந்தித்து விஜய் என்ன பேசப் போகிறார், முதல் போராட்ட களத்தின் விஜயின் வியூகம் என்ன என அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.